அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது கிரகங்களுடைய அமைப்பாடு ஒரு சில விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்ல என்ன என்பதையும் இந்த காலகட்டத்தில் நீங்க முக்கியமா என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இந்த 18 நாட்களானது தனுசு ராசிக்கு அனுகூலமான நாட்களாகவே இருந்தாலும் கூட செலவுகள் கவலை அடைய செய்யக்கூடும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் மீது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 18 நாட்களில் கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையா, தனுசு ராசிகளின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் ரொம்பவே அனுகூலம் நிறைந்த நாட்களாகவே இருந்தாலும் கூட செலவுகள் கவலை அடைய செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் மீது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த 18 நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த மாதங்களை விட நல்ல மாற்றங்களோ எதிர்பார்ப்புகளோ கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேலும் இந்த தனுசு ராசிக்கு இந்த 18 நாட்களில் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டிற்காகவும் தேவையான பொருட்கள் வாங்குவதிலும் பணம் நீங்கள் செலவு அதிக அளவில் செய்வீங்க. பயணங்களும் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பயிற்சியால் உடல் ஆரோக்கியம் மீது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இருப்பினும் விபரீத ராஜயோகமும் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்பட போகுது. மேலும் திடீரென்று நற்பலன்களும் லாபங்களும் கிடைக்க போகுது. குரு பயிற்சி சாதகமாக இல்லை என்றாலும் கூட குருவின் பார்வையானது அனுகூலமான பலன்களையே உங்களுக்கு இந்த 18 நாட்களில் தரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு இருக்கும் இடம் கடன் வாங்க வைக்கும் நிலையை உண்டாக்கலாம். தேவையில்லாமல் கடன் தொல்லையில் சிக்கிக்கொள்ளாதீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் மறைவது உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகரித்தாலோ அதற்கேற்றார் வரவும் இருக்கக்கூடும். இருப்பினும் அலட்சியம் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய வேலை, தொழில், வணிகம் இந்த 3ம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இலக்கை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மேலும் இந்த 18 நாட்களில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அதற்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகலாம். அதாவது தொழில் இல்லை வியாபாரம் ஏதாவது சொந்தமாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த லாபம் கண்டிப்பாக இதற்கு மேலே கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் லாபம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. அதுவும் குறிப்பிட்ட இந்த 18 நாட்களில் அது நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டுமே விபரீத ராஜயோக அமைப்பில் இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்புகள்
நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் போன்றவை ஏற்படும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலை மாற விருப்பமுடையவங்க இந்த காலகட்டத்தில் தைரியமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அதாவது இப்போ பணியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பணி உங்களுக்கு பிடிக்காம இருக்குது, நான் வேறு பணிக்கு போக ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளோ நாள் தயக்கத்தோடு இருந்திருப்பாங்க. இதுக்கு மேலே நமக்கு வேறு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தோடயே இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 18 நாட்களில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்துலேயும் சரி பணியிடத்துலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமோடு இருந்து பொறுமையாகவும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய காதல் உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படுது. உங்கள் துணையோடு உல்லாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் பங்குதாரர் மரியாதையை வழங்குவார் மற்றும் காதல் உறவில் உறுதுணையாகவும் இருப்பாங்க. இது உங்களுடைய துணையோடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டார். உறவில் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை ஒருவரைக்கொருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவருமே தயாராக இருப்பீங்க. மேலும் இது அன்பையும் பாசத்தையும் அதிக அளவில் கொண்டு சேர்க்கும். மேலும் உங்களுடைய துணையின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் இருக்குது. தனிநபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் உணர்வுகளை உங்கள் அன்புக்குரியவர்களிடம் வெளிப்படுத்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்க கொடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்க போகுது. காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றிலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. மேலும் எல்லா சிரமங்களையும் சமாளிப்பது மற்றும் காதல் உறவுகள் மூலமாக மகிழ்ச்சியை கண்டறிவது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த 18 நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலமாக நிதி வளர்ச்சி வழங்கும். பங்குகள் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபடும் முதலீடு செய்ய முடிவு. இது பெரிய வருமானம் மற்றும் எதிர்பாராத நிதி வளர்ச்சியை வழங்கும். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது உங்களுடைய சேமிப்பை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு மனை மற்றும் சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூதாதையர் சொத்துக்களை பெறவும் வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் கூட வணிக முதலீடுகள் நிதி இழப்புகளை வழங்கக்கூடும். எனவே உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு முதலீடுகளை செய்ய உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற பரிந்துரைக்கப்படுது. புதிய வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்க. மேலும் லக்ஷ்மி தேவியை தவறாமல் வழிபடுவது இந்த மாதம் பெரிய நிதி வளர்ச்சியை பெற உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த 18 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழிலில் திடீர் சிரமங்களையும் வீழ்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடும். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய எல்லா செய்கைகளிலும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மாற்றங்கள் தொழிலில் பெரிய சிரமங்களை வேலை இழப்பையும் கொண்டு வரக்கூடுங்க. இளைஞர்கள் மூலமாக உங்களுடைய பணி சூழலில் அவமதிப்பை சந்திக்க கூடுங்க. எனவே சிரமங்களை தவிர்க்க அனைவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாக இருக்குமாறு பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலை பொறுத்தவரையில் இந்த 18 நாட்களானது வணிக முதலீடுகள் மூலமாக பெரிய நிதி இழப்புகள் ஏற்படக்கூடும். எனவே உங்களுடைய முதலீட்டு திட்டங்களை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் புதிய திட்டங்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் வணிகத்தில் வளர்ச்சியை பெற உங்களுக்கு உதவாதுங்க. இருப்பினும் வர்த்தகம் மற்றும் பங்குகள் உங்களின் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் உங்களின் கடந்த கால முதலீடுகளுக்கு திடீர் மற்றும் எதிர்பாராத வருமானத்தை அள்ளி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கண் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் ஆகும். இருப்பினும் நரம்புகள் மற்றும் மார்பின் பாகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்பொழுது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை கடைபிடித்து வருவது ரொம்ப நல்லது. மேலும் மாகாண்களை வழிபடுவது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேண உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாட்களில் உங்கள் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் வழங்கும். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, மேலும் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும்.
பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.